நாம் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் சோழர் வரலாறு மற்றும் திமுக ஆட்சியில் அயலக தமிழர் நலனும் தமிழ் மொழி வளர்ச்சியும் எனும் 2 நூல்கள் தலைநகரில் வெளியீடு கண்டுள்ளன. தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மஇகா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் தலைமையேற்று நூல்களை வெளியீடு செய்தார். சோழ மன்னர்களில் அயல் நாட்டுக்கு பெரும் படையெடுத்துச் சென்ற முதல் தமிழ் மன்னன் ராஜேந்திரன். அந்த படையெடுப்பு என்பது வெறும் போர் அல்ல, தமிழரின் கடல்சார் அறிவு, தன்னம்பிக்கை என சரவணன் தமது உரையில் குறிப்பிட்டார். சோழர் வரலாறு என்கின்ற மிகப்பெரிய ஒரு புத்தகம் வெளியீடு கண்டிருக்கின்றது. இதன் வாயிலாக நம்முடைய தொப்புள் குடி உறவுகள் ராஜராஜ சோழன், ராஜேந்திரன் சோழன் போன்றவர்களெல்லாம் எப்படி கடல் சார்புடைய பெரும்படையை நடத்தினார்கள், நம்முடைய பண்டைய வரலாறு என்ன, தமிழர்களுடைய பாரம்பரியம் என்ன போன்றவற்றையெல்லாம் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு படைப்பாக இந்த புத்தகம் வெளியாகி இருக்கின்றது. அதை தடுத்து அயலக தமிழர் நலனும் தமிழ் மொழி வளர்ச்சியும், அதாவது இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய அரசின் மூலமாக அயலக தமிழ் மொழி வளர்ச்சி எந்த அளவுக்கு விடிவு அடைந்திருக்கின்றது என்பதை குறித்தும் 2 புத்தகங்கள் மிக சிறப்பாக வெளியீடு கண்டன. இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற புத்தகங்களும் மலேசிய மண்ணில் வெளியீடு காண்பது நம்முடைய நாட்டின் மீது அவர்கள் எத்தகைய மரியாதை வைத்திருக்கின்றார்கள், அதே நேரத்தில் அவர்களுடைய படைப்புகள் மலேசிய மண்ணிற்கு வந்து சேருகிறது என்றால் இங்கே இருக்கின்ற தமிழர்களை அவர்கள் மதிக்கின்றார்கள், நமக்கு அங்கீகாரம் கொடுக்கின்றார்கள் என்பதை இது பிரதிபலிக்கிறது. இந்த நேரத்தில் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மலேசிய தமிழர்கள், குறிப்பாக மாணவர்களுக்கு எளிதாக புரியும் அளவுக்கு குறிப்புகள் வடிவில் இப்புத்தகம் உள்ளது. இவ்விரு நூல்களையும் கடல் கடந்து மலேசிய தமிழர்களுக்கும் அறிமுகம் செய்ததில் மகிழ்ச்சி என நூலாசிரியர் எஸ்.கே. ஸ்ரீதரன் கூறினார். ராஜராஜ சோழன் வரலாற்று ஆய்வு மையம் என்கின்ற ஒரு மையத்தின் மூலமாக கும்பகோணத்துக்கு அடுத்துள்ள பழையறை ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய முற்பாட்டர்கள் பிறந்த அவர்களுடைய பிறந்த மண்ணில் தொடர்ச்சியாக 9 வருடங்களாக நாங்கள் ராஜராஜ சோழனுடைய பிறந்த சதய விழாவை சதய நாளாக நாங்கள் சதய விழாவை கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அவரை பற்றிய வரலாற்று புத்தகங்களை மலேசியாவில் வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை மதிப்புக்குரிய நமது தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா எம் சரவணன் அவர்கள் அழைப்பின் பேரிலே நாங்கள் மலேசியாவில் வந்து இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியிலே அயலக தமிழர்களுடைய நலனுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் பற்றிய ஒரு புத்தகமும் இந்த விழாவிலே அறிமுகம் செய்துள்ளோம். தொடர்ச்சியாக தமிழர்களுடைய வரலாற்றும் பண்பாடும் அவர்களுடைய வரும் சந்ததியினருக்கு தெரிய வேண்டும் என்ற முன்னெடுப்பாக இந்த வரலாற்று புத்தகம் வரும் தலைமுறைக்கு சென்றடைய வேண்டும் என்ற முன்முயற்சி தான் இந்த புத்தகம். அதை இந்த மண்ணில் இன்னைக்கு மலேசிய மண்ணில் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறது ரொம்ப பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. சிறப்பு வருகை தந்த தமிழகத்தின் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமியும் காலத்திற்கு ஏற்ற ஒன்றென நூல்களை பாராட்டினார். சோழர் பரம்பரையை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் ஒரு புத்தகமும், தமிழ்நாட்டில் அயலக தமிழர்களுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் பல திட்டங்களை குறித்தும் 2 நூல்கள் வெளியீட்டு விழா என்று நடைபெற்றது. இந்த புத்தகங்களை பற்றிய ஒரு கலந்துரையாடல் என்பது இருந்தது. வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ராஜராஜ சோழன், சோழர் பரம்பரை பற்றியும், அயலக தமிழர்கள் எந்த அளவுக்கு பிரச்சனைகளில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி கூறினார். இந்நூல் வெளியீட்டு விழாவில் டத்தோ வீரா ஷாஹுல், மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் அயலக தலைவர் பே. ராஜேந்திரன், மாசா தோற்றுனர் முகமது ஹனீஃபா, லண்டனில் அயலக தூதராக உள்ள முகமது ஃபைசால் உள்ளிட்டோர் உரையாற்றினர். சுமார் 100 பேர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் அனைவருக்கும் நூல்கள் இலவசமாக வழங்கப்பட்டன.